சொல்லுங்க என்ன பண்ணணும்? டேய் பாய்ன்றது அந்த ரூம், அந்த கேகேஆர் ஜெர்சி அதோட நிப்பாட்டிக்க. இது இந்தியன் ஜெர்சி, இந்தியன் டீம், இந்தியன் ஃபார்மேட். இங்க பெரியவர்னு கூப்பிடுறா. சொல்லுங்க பெரியவர் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ணாதடா, உன்னை சேர்த்ததுக்கு தாண்டா என்ன செருப்பால் அடிக்கிறாங்க. உங்க சிங்கக்குட்டி நான் தானே? அப்படியா? அப்புறம் அக்ரெசிங் பவுலர் நான் தானே? அப்படியா? விக்கெட் எடுக்கிறது நான் தானே? எப்படா நான் தானே? எப்படா அதெல்லாம் பண்ண? நான் பார்த்தது கூட இல்லடா. வரலாறு புரட்டி பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜெர்சிய போட்டு உன்னை விளையாட வச்சிட்டாங்கடா. நீயும் பின்னாடி ஒட்டின மாதிரி வந்துடா. இங்க வந்து சேர்த்துக்க, அங்க வந்து சேர்த்துக்க. ஏன்டா அப்படி பண்ற? சரி, இப்ப யார உட்கார வைக்க போறீங்க? பும்ரா தான் உட்கார வைக்க போறேன். பும்ரா உட்கார வைக்கிறேன். பும்ரா உட்கார வைக்க, நம்பர் 1 பவுலரை உட்கார வச்சு இப்ப ஏற்கனவே ஒரு மாதிரி மறைமுகமா தான் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நீ நேரா வந்து என்னை மொத்தத்தையும் முடிச்சு விடணும்னு நினைக்கிற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவர் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதனாலதான் டெஸ்ட் விளையாடல. அதனால என்னை இறக்கி விடுங்க. அப்படி சார் உங்களுக்கு அவன் இருந்தாலே கப்படிச்சிடலாம்டா. நீ வாய மூடுறா. உனக்கு என்னடா இந்தியன் டீம்ல விளையாடணும் அவ்வளவுதானடா. வந்து கொஞ்ச நாள் பெஞ்சில உட்கார்றா, நான் பாத்துக்கிறேன்டா. சும்மன் கிளி இப்படி தாண்டா இருந்தான். அவனை இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன் பாத்தியா? அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு இன்னொரு புள்ளடா போடா. அது மாதிரி பண்றா. தயவு செய்து பாய்ன்றத ஏப்ரல், மே, விதி, ஜூன் அதோட நிப்பாட்டிக்க. ஜூனை தாண்டிட்டா பெரியவர்னு வந்துடணும். போச்சுன்னா என்னதான் பிராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு? போய் தோலடா போடா. பாப்பா